கல்யாணம் பண்ணி எல்லாம் அதுக்கு எதுவுமே எங்க அம்மா இருந்து எனக்கு பார்க்கல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த 8 வருஷத்துல யாரும் எந்த பெட்டிஷனுமே எடுக்கல சார். நான் ஒரு பொட்ட பிள்ளையா இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணும்ல சார். எங்க அம்மா ஒரு பொண்ணு, அந்த நாட்டுல போய் என்ன செய்தாங்க ஏது செய்தாங்கன்னே தெரியல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஏத்துக்கிடவே முடியாது ஒண்ணு சார். அப்போ ஒரு நாட்டுல இருந்து போனா யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படித்தானே சார்? அங்க உள்ளவங்களே சொல்றாங்க, ஏமா எப்படி மலேசியா நாட்டுல இருந்து இங்க வந்து யாரும் காணாமனா அந்த மலேசியாக்காரங்க கவர்மெண்ட்லாம் விட மாட்டாங்கம்மா. அவங்க அம்மா பத்தி அவங்க எதுவுமே கொடுக்க என்ன பண்றாங்கன்னு கேட்காங்க. அங்க இருந்து எனக்கு இதே மலேசியா நாட்டுல இருந்து இங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. உங்க கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு கேட்காங்க. என்ன சார் பதில் சொல்ல முடியும்? ஏதோ தெரியாம போயிட்டாங்க, கஷ்டத்துலதான் போனாங்க. அப்ப கஷ்டப்பட்டு போனாலும் அப்ப கஷ்டப்பட பணம் இருந்தா தான் எல்லாம் செய்ய முடியுமா சார்? கஷ்டப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுவும் பண்ண மாட்டாங்க. நானும் இவ்வளவு நாளும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வேலைக்காக வெளிநாடு சென்ற பெண் 8 ஆண்டுகளை கடந்தும் திரும்பி வராத சோகம். மனைவி காணாமல் போன சோகத்தில் கணவனும் மாயமான துயரம். தாயும் தந்தையும் காணாமல் போனதில் பரிதவித்து நிற்கும் இளம்பெண்.